இந்த ஞானத்தினால் சாலமோன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? What is the last blessing that Solomon received from wisdom? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 25. 1 Kings chapter 10 verse 24 and 25. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். Now all the earth sought the presence of Solomon to hear his wisdom which God has put in his heart. வருஷா வருஷம் அவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வந்தார்கள். Each man brought his present articles of silver and gold, garments, armor, spices, horses and mules at a set rate year by year. என்ன ஆச்சரியமா இருக்கு. What a surprise. ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததுனால அவனுக்கு கிடைத்த 7வது ஆசீர்வாதம் செழிப்பு. The blessing, the seventh blessing which Solomon received out of wisdom is prosperity. இவன் ஞானத்தை கேட்க வந்தவங்க யாருமே வெறுங்கையா வரல. People who came to hear his wisdom did not come empty handed. அவர்களாக வந்து வெள்ளி பாத்திரம், பொன் பாத்திரங்கள், மிருகங்கள், குதிரைகள் எல்லாம் கொண்டு வந்து பிரசன்ட்டா கொடுத்துட்டு போனாங்க. So they brought many articles of silver, gold, garments, horses and many beasts and they brought it as a present. அவனுக்கு வஸ்திரம் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல, ஜனங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. So it is not essential for him to buy clothes or garments because people brought it. அவன் ஆயுதங்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆயுதங்களை ஜனங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க. He did not buy any arms because all the people have brought it for him. படாமலே அந்த மனுஷன் அவ்வளவு செழிப்பாயிட்டான். And he became very prosperous even without toiling. நான் எப்படி வந்து நடந்ததுப்பா? How did this happen? வேற ஒண்ணு இல்லங்க, இருந்த ஞானம். Nothing else but wisdom alone. அந்த ஞானமா இருந்ததனால அவன் வாழ்க்கையில எந்த குறைவுமே கிடையாது. Just because he was very wise, he did not lack anything in his life. இந்த வார்த்தையை நான் எவ்வளவு தூரம் நான் இன்னைக்கு அழுத்த முடியும் எனக்கு தெரியல. ஆனா சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இத வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர்ட்ட கெஞ்சினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So I don't know how hard I can press this upon this church, but I want everyone to please plead for this wisdom from God. இந்த செய்தியை நான் ரொம்ப தாபதமா கேக்குறேன், உங்க ஒவ்வொரு பிள்ளையும் கேட்க சொல்லுங்க. So I humbly request you all to tell your children to listen to this sermon. இத கேட்டுட்டு ஒவ்வொரு நாளுக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க. And ask them to pray for each and everything. பொருளை சம்பாதிக்க எங்கேயும் போக வேண்டியது இல்ல. You did not go anywhere to obtain or earn things. பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் பட வேண்டியது இல்ல. You did not labor much to earn money. நீங்க ஆசைப்பட்டது, ஆசைப்படாதது, கேட்டது, கேட்காதது எல்லாமே உங்களை வந்து சேரும். So whether you desire or don't desire, whether you ask or don't ask, everything will come to you. நீங்க எனக்கு சம்பளம் உயர்த்தி தாங்கன்னு யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்ல. You did not ask for any hike from your officers. உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். If they find out that you have the wisdom, பொன்னானாலும் சரி, வெள்ளியானாலும் சரி, வஸ்திரமானாலும் சரி, ஆயுதமானாலும் சரி, கந்தவர்க்கமானாலும் சரி, குதிரையானாலும் சரி, கழுதையானாலும் சரி, எல்லாமே உங்களை தேடி வரும். No matter it might be silver or gold or garments or armor or spices or anything, everything will come seeking you. எனக்கு இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஞானம் கொண்டு வர முடியும்னு என்னால விளக்க முடியல. I am not able to explain beyond this how much blessing of wisdom can bring. நீதிமொழிகள் 21:20. Proverbs 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. There is desirable treasure and oil in the dwelling of the wise. மூடனோ அதை செலவழித்து போடுவான். But a foolish man squanders it. செலவழிக்கிறவன் மூடன், சம்பாதிக்கிறவன் ஞானி. The one who squanders is a fool, but the one who earns is a wise. இன்னொரு விதமா சொன்னா ஞானமா இருந்தா சம்பாதிக்கலாம், மூடனா இருந்தா செலவழிக்கலாம். In other words, if you are wise you can earn it, but if you are fool you will squander it. நமக்கு இன்னைக்கு தேவை ஞானம். But today we require wisdom. 1 ஞாளாகமம் 22:12 எல்லாரும் திறந்துடுங்க. Open your Bibles to 1 Chronicles 22:12. அதன் மேல உங்க கையை வைங்க. Keep your hand upon it. அந்த வார்த்தையை உங்களுக்காக நீங்க ஒருமுறை அறிக்கை செய்து ஜெபமாக வாசிங்க. You confess this word and claim this verse for yourself and pray it once. அன்றைக்கு தாவீது தம் மகன் மேல சொன்னதை உங்களுக்காக நீங்க ஒருமுறை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. So you pray from the bottom of your heart upon this verse which was said by David for his son. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வாராக. எல்லாரும் ஒருமுறை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு Only may the Lord
ஞானத்தையும் give you உணர்வையும் wisdom அருளி செய்வாராக. and understanding. May the Lord give me wisdom and understanding. May the Lord give me wisdom and understanding. கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வாராக. May the Lord give me wisdom and understanding. இந்த மாதத்துல தேவனுடைய வார்த்தைக்காய் கேட்க வந்த காத்திருந்த ஒவ்வொருவர் மேல தேவ ஞானமும் அந்த ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதமும் உண்டாயிருப்பதாக. Today, as you are here to listen to the word of God this month, may the Lord grant this blessing of wisdom upon everyone. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும். Lord, give us wisdom, Lord. கர்த்தர் உங்கள் மேல் ஞானத்தை அருளி செய்வாராக. May the Lord give you wisdom.